Hi, hello my dear warriors, very good morning. So, good morning Pasangla, welcome to the session. Good morning, yes. Tell me whether the audio and video is clear. Audio, video அனைத்தும் கிளியராக இருக்கிறதா? அதற்கு மட்டும் பதிலை கூறுங்கள். Good morning, yes. Good morning. Attendance mark பண்ணிடலாமா? யார் யாரெல்லாம் இருக்கீங்க? ஓகே, ஆடியோ வீடியோ பர்ஃபெக்டாக இருக்கு. அட்டண்டன்ஸ் மார்க் பண்ணுங்க. கடன்னு அட்டண்டன்ஸ் மார்க் பண்ணுங்க. ஓகே, அட்டண்டன்ஸ் பார்க்கலாம். எஸ்கே, ஓகே, பாவனா, செல்வா, தீக்ஷா, சிவபாரதி, ஹர்ஷினி, சூர்யா, பாவனா, ஜெயஸ்ரீ, வர்ஷினி, அதுக்கப்புறம் ஜெசிமா, நக்ஷத்ரா, நிதிஷ், இர்ஃபானா, தர்ஷனா. அனுப்பிச்சவங்க திரும்ப அனுப்பாதீங்கடா. ரக்ஷனா, அப்பர்ணா, நித்யா, கீர்த்திகா, மணிஷ், சஹானா, ஜான் பால், ஓகே, தயான், தீபிகா, அபினாஷ், ஸ்ரீவர்ஷா, ஸ்ரீராஜபாலன், சாஹினா, குட், ஹரினிஷா, நித்யா, ஜேபி, ரிபினி, ஓகே, சூப்பர், பிரவீன், மோனிஷா, அபிநயா, நியூ ஸ்டூடெண்ட் கனிஷ்காவா, ஓகே, வெல்கம் டு அவர் செஷன். ஓவியா, கனி, என்னெல்லாம் பிக் பாஸ் பேராக இருக்குது. பிரவீன், ஓவியா, கனி, அதுக்கப்புறம் தீபிகா, ஆதித்யன், நியூ அட்மிஷன், வெல்கம் டு த செஷன். ஹரிசங்கர், ஸ்ரீலேகா, ஓகே, பகலவன், யோகப்பிரியா, ராகவி, நிதிஷ், ரூபினி, கலிலு, எஸ், ஓகே, தாரணி அரசன், ஓகே, அருணாச்சலம், ஹவிதா ரொம்ப நாள் ஆச்சு, எங்கடா பொண்ணு நீ? ஆக்சுவலாக உன் பேர் ஹவிதா இல்லையா? அவனோட பேர் என்ன? ஐ ஜஸ்ட் ஃபர்காட் இட். ஹரி, தீப்ஷிகா, ஓகே, சரிப்பா. பிரகாஷ் வேறு, ஓகே, ஃபாத்திமா, சூப்பர். ரேகா, நிறைய பேர், வெரி குட், வெல்கம் டு த செஷன். பசங்களா, இந்த வாரம் காலையில் ஃபுல்லாக என்ன அப்படின்னா, நம்ம என்ன மாதிரியான செஷன்ஸ் பிளான் பண்ணியிருக்கோம் அப்படிங்கிறத நான் சொல்லிடுறேன். திஸ் வீக் யார் யாருக்கெல்லாம் இந்த வாரம் எக்ஸாம் இருக்குது? ஹவு மெனி ஆஃப் யூ ஆர் ஹேவிங் எக்ஸாம் திஸ் வீக்? இந்த வாரம் யார் யாருக்கெல்லாம் மிட் டர்ம் எக்ஸாம் இருக்குது? மிட் டர்ம் எக்ஸாம் யார் யாருக்கெல்லாம் இருக்கா? எஸ், சாப்டர் 22 முடிச்சாச்சு, ஆல்ரெடி முடிச்சாச்சு, ரைட்டா? திஸ் வீக் எக்ஸாம் டேட்டை மட்டும் டக்குன்னு போட முடியுமா? எக்ஸாம் டேட்டை போட முடியுமா எல்லாரும்? சயின்ஸ் எக்ஸாம் டேட் மட்டும் போடுங்க. கிவ் மீ சயின்ஸ் எக்ஸாம் டேட்டை மட்டும் போடு, நான் பார்த்துக்கிறேன். பிகாஸ் நான் ஒரு சில விஷயங்கள் பிளான் பண்ணியிருக்கேன், அதை கொஞ்சம் ஆல்ட்ரு பண்ணிக்குவேன். எக்ஸாம் முன்னாடியே வருதுன்னா அந்த மெயினான விஷயத்தை மட்டும் முன்னாடி மாற்றிக்குவேன் நான். 13, ஓகே, 13, 12 தான் ஃபஸ்ட்டு இருக்குது. 13, 12, 21, 12 சயின்ஸ் எக்ஸாம் மட்டும். 12, 13, ஓகே, 12, 13, 20 டுமாரோ, ஓகே, 11 டியூஸ்டே, நாளைக்கு வேறு நிறைய பேருக்கு இருக்குது. சரி, ஓகே, ரைட். அப்போ என்ன அப்படின்னா, ஐ தாட் ஆஃப் டூயிங் இட். நான் என்ன நினச்சிருந்தேன் அப்படின்னா, இந்த கொஷின் இருக்குல்ல, அது என்னது டயக்ராம்ஸ். ஸோ டயக்ராம்ஸ் வந்து நான் இன்றைக்கி காலையிலேக்கு பிளான் பண்ணியிருந்தேன். அதாவது சண்டே ஈவினிங் அல்லது இன்றைக்கி காலையிலேக்குன்னு. இன்றைக்கி நான் அந்த டாப் 10 கொஷின்ஸ் போட வேண்டியதாக இருந்துச்சு. அதில் டாப் 10 கொஷின்ஸ் போட்டுட்டேன். நான் வந்து என்ன பண்ணுறேன், டயக்ராம் வந்து அடுத்த வாரம் இருக்கவங்க ஓகே, பிரச்சனை இல்லை, நீங்கள் வந்து பொறுமையாக இருங்க. டயக்ராம் கொஷின்ஸ் இருக்குல்ல, டயக்ராம் பேஸ்டு கொஷின்ஸ், அதுக்கப்புறம் ஃபார்முலா ஷீட், இது எக்ஸ்பிளைன் வேறு பண்ணணும்னு நான் நினச்சிட்ருக்கேன். அதனால் நாளைக்கு காலையில் அதை வச்சிடலாம். ஃபஸ்ட்டு டயக்ராமும் ஃபார்முலா ஷீட், மீதியெல்லாம் ஒரு ரவுண்டு ஏற்கனவே பார்த்துட்டோம். அதனால் டயக்ராமும் ஃபார்முலா ஷீட்டும் நாளைக்கு காலையில் பார்த்துடலாம், சரியா? பிடிஎஃப்லாம் கொடுத்தாச்சு, நீங்கள் செக் பண்ணுங்கள். அந்த வீடியோட கமெண்ட் பாக்ஸில் பிடிஎஃப் இருக்குது. யார் யார் பார்க்கலையோ இப்போயே போய் பாருங்கள். அதில் வந்து ஆக்சுவலாக கமெண்ட் வந்து 450 கமெண்ட்டுக்கு மேலே இருந்துச்சு. நான் ஒரு 250 300 கமெண்ட்டுக்கு ரிப்ளை பண்ணிட்டேன். இன்னும் ஒரு 100 இருக்குது, அவங்களுக்கு ரிப்ளை பண்ணிகிட்டே இருக்கேன் நான். அதாவது அரை மணி நேரத்துக்கு ஒரு தடவை என்ன அப்படின்னா, நான் ஒரு 10 மெசேஜாக போடுற மாதிரி. எனக்கு டயர்ட் ஆகிறப்பையோ அல்லது எனக்கு லைட்டாக தூக்கம் வர மாதிரி இருந்துச்சுன்னா டிஸ்ட்ராக்ட் ஆகிடக்கூடாதுன்னு அந்த மெசேஜ் பண்ணிகிட்டு இருக்கேன். அப்படி போட்டுகிட்டே இருக்கேன் பிடிஎஃப். அதனால் அதை ஓப்பன் பண்ணி பார்த்துருங்க, சரியா? ஓகே, சரி, குட்.
ரைட் சரியா. அதனால் டுமாரோ மார்னிங் இஸ் இஸ் வெரி ஸ்பெஷல் செஷன். டுமாரோ மார்னிங் டயக்ராம்ஸ் செகண்ட் மிட் டேர்மை பொறுத்த வரைக்கும் என்னென்ன டயக்ராம்ஸ் வரையணும், அதுக்கப்புறம் ஃபார்முலா ஷீட் என்ன, எந்த ஃபார்முலாவை எப்போ யூஸ் பண்ணணும் அப்படிங்கிறத நம்ம பார்த்துடலாம் சரியா. ரைட். டெலகிராம் லிங்க் பார்த்தீங்கன்னா கீழே டிஸ்கிரிப்ஷனில் இருக்குது, அதில் கிளிக் பண்ணி இந்த வீடியோ கீழே கூட இருக்குடா பிடிஎஃப். இந்த வீடியோ டிஸ்கிரிப்ஷன்லேயே இருக்குடா, நானே இப்போ தான் பார்க்குறேன் பாரு. பப்ளிக் எக்ஸாம் 120 days ஸ்டடி பிளான் பாரு, இந்த வீடியோட டிஸ்கிரிப்ஷன்லேயே இருக்குது சரியா. கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க. ரைட் சூப்பராக. இனிமேல் நான் என்னோடய எல்லா வீடியோக்கிலையும் அதை வைக்க சொல்லிடுறேன். நீ இதுலேருந்து கூட டவுன்லோட் பண்ணிக்கலாம் பப்ளிக் எக்ஸாமோட 120 days ஸ்டடி பிடிஎஃப் சரியா. ஆரம்பிக்கலாமா? ரைட் ரைட்டா ஓகே கிளியரா ஸ்டார்ட் பண்ணலாமா? ஆர் கைஸ் ரெடி ஃபார் த டாப் 10? ஆனால் 10 கொஷின் இருக்காது, மொதல் 10 தான் நினச்சேன். ஆனால் 10 கொஷின் எடுக்க முடியலை, ஏன்னா அவ்வளோ கொஷின்ஸ் இருந்துச்சு. அதனால் ஒரு சாப்டர்லேருந்து டாப் 3 கொஷின்ஸ், ஒரு சாப்டர்லேருந்து டாப் 3 கொஷின்ஸ் எடுத்திருக்கேன். ஸோ டோட்டலாக 24 கொஷின்ஸ் கடன் முடிக்க போகிறோம் சரியா. ஆரம்பிக்கலாமா? சாட்டில் ஃபயரே காணும். இன்றைக்கி என்ன சென்டம் இன்னும் அடிக்கவே இல்லை. 94, 96, 98 போய்ட்டுருக்கு. 100 பேர் இன்றைக்கி காணும். எப்பயும் வருது. எஸ் ஃபயரே வரல சாட்டில். கனவு டெஸ்ட் சீரிஸ் 499 சரியா. ஆட்ஸ் நிறையா வருதா, அது பாட்டுக்கு வரட்டும், நம்ம கடகடன்னு படிச்சிடலாம் சரியா. ஸ்டார்ட் பண்ணலாமா? சூப்பர், வெரி குட். ஃபர்ஸ்ட் கொஷின், வாட் இஸ் லாங்கிடியூடினல் வேவ்? லாங்கிடியூடினல் வேவ்னா என்ன அப்படின்னு. A longitudinal wave is a wave in which the particles ரைட்டா, அதில் இருக்கக்கூடிய பார்ட்டிகல்ஸ் எல்லாமே எப்படி வைப்ரேட் ஆக போதான், மீடியம் வைப்ரேட் அலாங் த டைரக்ஷன் ஆஃப் ப்ரொபகேஷன் ரைட்டா. வேவ் எந்த பக்கம் போகுதோ அதே மாதிரியே தான் அந்த பார்ட்டிகல்ஸ் ரைட்டா, அந்த பார்ட்டிகல்ஸ் இப்படியே தான் வைப்ரேட் ஆக போதான். அதாவது இந்த வேவ் எப்படி போகுதா, அப்போ அதில் இருக்கக்கூடிய பார்ட்டிகல்ஸ் என்ன அப்படின்னா இதே மாதிரி தான் வைப்ரேட் ஆக போகுது. வேறஸ் ட்ரான்ஸ்ஃபர்ஸ் வேவில் இதில் பார்த்தீங்கன்னா பார்ட்டிகல் கீழே வரும், திருப்பி மேலே போகும், கீழே வரும், மேலே போகும், கீழே வரும், மேலே போகும். இந்த மாதிரி என்ன பண்ண போகுது, மாறி மாறி போய்ட்டே இருக்க போகுது ரைட். இந்த ரெட் கலர் பாயிண்ட் இருக்குல்ல, இந்த பாயிண்ட் என்ன பண்ணுமா, ஃபஸ்ட் இப்படி கீழே வரும். வேவ் ஆனால் இப்படி போகுது, ஆனால் பார்ட்டிகளோட மூவ்மெண்ட் பாரு மேலே கீழே. இந்த பார்ட்டிகல் ஜஸ்ட்டு மேலே கீழே மேலே கீழே மேலே கீழே தான் போய்ட்டு இருக்க போகுது. இட் இஸ் நாட் அலாங் த பாத், அதுதான் விஷயம். ஸோ மீடியம் வைப்ரேட் அலாங் த டைரக்ஷன் ஆஃப் த ப்ரொபகேஷன் ஆஃப் த வேவ். வேவ் எந்த பக்கம் போகுதோ அதே சைடில் பார்ட்டிகல்ஸ், அதாவது வேவில் இருக்கக்கூடிய பார்ட்டிகல்ஸும் மூவ் ஆக போகுது. ஃபர்ஸ்ட் கொஷின் வெரி இம்பார்ட்டன்ட் கொஷின்ப்பா, வெரி 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 இம்பார்ட்டன்ட் கொஷின் சரியா. இந்த கொஷின் நிறைய தடவை நிறைய மிட்டம் டெஸ்ட் கொஷின் பேப்பர் அனலைஸ் பண்ணி பார்த்ததில் இந்த கொஷின் நிறைய தடவை ரிப்பீட் ஆகிருக்கு. ஸோ த ஆன்சர் இஸ் 17.2 மீட்டர் கரெக்டாக. 17.2 மீட்டர், உனக்கு அது டவுட்டே இருக்காது கரெக்டாக. 17.2 மீட்டர் டவுட்டே உனக்கு இருக்காது, ஈஸியாக என்ன பண்ணலாம் ஞாபகம் வச்சுக்கலாம் ரைட்டா. மினிமம் டிஸ்டன்ஸ். அடுத்து ஆடியபிள் ரேஞ்ச் ஃப்ரீக்வன்சி. ஒவ்வொரு தடவை இந்த கொஷின் நடத்துகிறப்பையும் நான் சொல்கிறேன் என்னென்ன தப்பெல்லாம் பசங்க பண்ணுவாங்க அப்படின்னு. அதை நீங்கள் யாருமே என்ன அப்படின்னா அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கவே மாட்டேங்கிறீங்க சரியா. கவனிங்க என்ன அப்படின்னா ஃப்ரீக்வன்சி ரேஞ்ச் பிட்வீன் 20 Hz. ஏன்னா இதை ஒன் வேர்டில் கேட்குறப்ப என்ன பண்ணுறாங்க அப்படின்னா 20 Hz to 20 kHz கொடுத்துட்றாங்க. நம்ம எல்லாருமே 20,000. இன்னொரு ஆப்ஷன் என்ன தெரியுமா கொடுக்குறாங்க, 20 Hz to 20,000 போட்டு அதுக்கப்புறம் kHz கொடுத்துட்றாங்க. இந்த ரெண்டு ஆப்ஷனில் நம்ம பசங்க எல்லாருமே டக்குன்னு இந்த ஆப்ஷனை சூஸ் பண்ணிடுறாங்க. திஸ் ஆப்ஷன் இஸ் ராங் ரைட்டா ஓகே. திஸ் ஆப்ஷன் இஸ் ராங். ஓகே நேத்ரா குட். சரி, திஸ் ஆப்ஷன் இஸ் ராங். 20,000 K போட்டிருக்காங்க, 20,000 K போட்டிருக்காங்க ரைட்டா. 20,000 K போட்டிருக்காங்க விச் இஸ் ராங். அதனால் 20 K போட்டிருந்தா கரெக்ட். ஸோ நீங்கள் 20 to 20,000 படிக்கக்கூடாது. 20 to 20,000 Hz, 20 to 20,000 kHz கிடையாது, 20 to 20,000 Hz அப்படிங்கிறத மைண்டில் வச்சு நீங்கள் படிக்கணும் சரியா. ஸோ அப்போ ஆன்சர் என்னது, இதான் நம்மளுக்கு தெரியும் ரைட்டா. 20 to 20,000 kHz. இப்போ வாட் இஸ் த ஃப்ரீக்வன்சி? ஃப்ரீக்வன்சினா என்ன? K மீன்ஸ் 1000 ரைட்டா. ஃப்ரீக்வன்சினா என்னது? ஃப்ரீக்வன்சினா என்னது? இப்போ பாருங்கள், இது ரெண்டில் எது ஃப்ரீக்வன்சி அதிகமாக இருக்குது? இங்கே பார்த்தீங்கன்னா ஒரு வேவ் இப்படி இருக்கா, இங்கே பாருங்கள் வேவ் அதே இது. இங்கே இது ஒரு வேவ் போகிற டைமில் இது ஒரு வேவ் வர டைமுக்குள்ளே இதில் என்ன ஆகிடுச்சு, 2 வேவ் வந்துருச்சு ரைட்டா. இதில் 2 வேவ் வந்துருச்சு. அப்போ இது மோர் ஃப்ரீக்வெண்ட், இது லெஸ் ஃப்ரீக்வெண்ட் ரைட்டா. மோர் ஃப்ரீக்வெண்ட்டு லெஸ் ஃப்ரீக்வெண்ட், அடிக்கடி இது வந்து ரொம்ப கம்மியாக வரக்கூடியது. நெக்ஸ்ட் கொஷின், டிஃபைன் கிரிட்டிக்கல் மாஸ். கிரிட்டிக்கல் மாஸ்னா என்ன, இந்த நிறைனா என்ன அப்படின்னு கேட்டிருக்காங்க ரைட்டா. கிரிட்டிக்கல் மாஸ் நிறைனா என்னது அப்படின்னு. த மினிமம் மாஸ் ஆஃப் ஃபிசைல் மெட்டீரியல்.
ஃபிசைல் மெட்டீரியல்னா என்னதுப்பா? வாட் இஸ் மீன் பை ஃபிசைல் மெட்டீரியல்? யாராவது எனக்கு ஃபிசைல் மெட்டீரியலுக்கு ஆன்சர் சொல்ல முடியுமா? ஃபிசைல் மெட்டீரியல்னா என்ன அப்படின்னு சொல்லுங்கள் பார்க்கலாம். யார் யார் ஆன்சர் சொல்கிறீங்கன்னு பார்க்கலாம். ஃபிசைல் மெட்டீரியல் இதோட பிடிஎஃப் நான் தரேன், ஒன்றும் பிரச்சனை இல்லை, தந்துடுறேன். ரைட்டா? தந்துடுறேன், ஒன்றும் ப்ராப்ளம் இல்லை. திஸ் இஸ் நாட் இன்சைட் கொஷின், புக் பேக் கொஷின் தான். மெட்டீரியல் விச் அண்டர்கோ நியூக்ளியர் ஃபிஷன். ரைட்டா? இது 3வது கொஷின். அதாவது புக் பேக்கில் எத்தனாவது கொஷின்லாம் நான் போடலை. இது 5th சாப்டர். சாப்டர் நம்பர் சொல்கிறேன், நீ நோட் பண்ணிக்கோ. சரியா? 5th சாப்டர் தான் இது. ரைட்டா? ரியாக்ஷனுக்கு ஈடுபடுதல். யாரெல்லாம் நியூக்ளியர் ஃபியூஷன் அல்லது ஃபிஷனில் போய் வேலை செய்ய போகிறாங்களோ, யாரெல்லாம் நியூக்ளியர் ஃபிஷனுக்கோ அல்லது ஃபியூஷனுக்கோ ஈடுபட போகிறாங்களோ அவங்கள தான் நம்ம என்ன சொல்ல போகிறோம்? கிரிட்டிக்கல் மாஸ்ன்னு சொல்ல போகிறோம். த மினிமம் மாஸ் ஆஃப் த ஃபிசைல் மெட்டீரியல் நெசசரி டு சஸ்டைன் த செயின் ரியாக்ஷன். ரைட்டா? மினிமம் மாஸ் ஆஃப் ஃபிசைல் மெட்டீரியல் நெசசரி டு சஸ்டைன் த செயின் ரியாக்ஷன். ரைட்டா? செயின் ரியாக்ஷனை நடத்துறதுக்கு ஏதுவாக இருக்கக்கூடிய மாஸ் மினிமம் மாஸ், குறைந்த அளவு. இவ்வளோ நிறை இவ்வளோ வெயிட் இருந்தால் தான் இது நடக்கும், குறைஞ்சது இவ்வளோ மாஸ் இருக்கணும் அப்படின்னு சொல்கிறாங்களே, அதைத்தான் என்ன பண்ண போகிறாங்க அப்படின்னாங்க மினிமம் மாஸ்ன்னு சொல்ல போகிறாங்க. இட் டிபெண்ட்ஸ் ஆன் த நேச்சர், டென்சிட்டி அண்ட் த சைஸ் ஆஃப் தி ஃபிசைல் மெட்டீரியல். எதை பொறுத்து இது இருக்க போகுது அப்படின்னு. சரியா? ரைட்? மொதல் 3 கொஷின்ரா, இந்த கொஷின் இல்லைடா. மொதல் 3 கொஷின் 5th சாப்டர். ரைட்டா? இது 3மே ஃபஸ்ட்டு 3 கொஷின் 5th சாப்டர். இப்போ 6th சாப்டர். இது 6th சாப்டர். அதுக்கப்புறம் இது 6th சாப்டர். ஒவ்வொரு சாப்டர்லேருந்து 3 கொஷின் வரும். ரைட்டா? ஒரு சாப்டரில் 3 கொஷின் வரும். யாரெல்லாம் டெலிகிராம் சேனலில் இருக்கோ எல்லாம் டெலிகிராம் சேனலில் ஜாயின் பண்ணிவிட்டு வீடியோட டிஸ்கிரிப்ஷனில் இருக்குது, அதில் இந்த பிடிஎஃப் நான் கொடுத்துட்றேன். 1 Röntgen is defined as the quantity of radioactive substance which produce a charge of 2.5 × 10⁻⁻⁴ coulomb in 1 kg of air. 1 Röntgenங்கிறது என்ன அப்படின்னா குவான்டிட்டி ஆஃப் ரேடியோஆக்டிவ் சப்ஸ்டன்ஸ். ரேடியோஆக்டிவ் சப்ஸ்டன்ஸ் அந்த கதிரியக்க பண்புகள் அப்படியே டிஸ்இன்டகிரேட் ஆகுதுல, டமால் டொமில் உடைக்குதுல, அந்த டமால் டொமில் உடையிறவங்க விச் ப்ரொடியூஸ் அ சார்ஜ் ஆஃப் 2.58 × 10⁻⁴ கூலும். 2.58 × 10⁻⁴ கூலும் அளவுக்கு சார்ஜ் யாரெல்லாம் 1 kg ஆஃப் ஏர், 1 kg ஏரில் 1 கிலோ ஏரில் இவ்வளோ சார்ஜை ப்ரொடியூஸ் பண்ணாங்கன்னா அதுதான் 1 Röntgen. 1 Röntgenங்கிறது அதுதான். சரியா? that is going to be 1 Röntgen. ரைட்டா? லெட் வந்து ரேடியோ ஆக்டிவ் மெட்டீரியல் கிடையாது. ரேடியோ ஆக்டிவ் மெட்டீரியல் வந்து ப்ரிவென்ட் பண்ணுறதுக்கு யூஸ் பண்ணுறது தான் லெட் நம்மளை ப்ரிவென்ட் பண்ணுறதுக்காக. அடுத்து give any 2 uses of radioisotopes in the field of agriculture. அக்ரிகல்ச்சரில் பயன்படக்கூடிய ரேடியோ ஆக்டிவ் ஐசோடோப்ஸ் ஏதாவது 2 சொன்னால் போதும். ரைட்டா? சயின்ஸில் சென்டம் வாங்க முடியுமா அப்படின்றதுலாம் கேள்வி கேட்குறாங்க. ரெகுலராக நம்ம சேனலை வாட்ச் பண்ணுறவங்களா அதுக்கு பதில் சொல்லுங்கள். The radioisotope of phosphorus helps to increase the productivity of the crops. Productivity of the crops என்னதுப்பா? க்ராப்போட ப்ரொடக்டிவிட்டினா என்னது? வாட் இஸ் மெயின் பை க்ராப் ப்ரொடக்டிவிட்டி? விளைச்சலை அதிகரிக்கக்கூடியது. ஸோ இப்போ பாஸ்பரஸ் P32 என்ன பண்ண போகுது? நம்மளுக்கு பயங்கரமாக ஹெல்ப் பண்ண போகுது ஃபார் த ப்ரொடக்டிவிட்டி ஆஃப் த கிராப்ஸ். ரைட்டா? கிராப்ஸோட ப்ரொடக்டிவிட்டிக்கு. அடுத்து இன்செக்ட்ஸாக இருக்கலாம் அல்லது பாராசைட்ஸாக இருக்கலாம், அது எல்லாத்தையும் என்ன பண்ணலாம்? அழிக்கிறதுக்காக இருக்கட்டும். ஸோ தட் ப்ரிவென்ட் வேஸ்டேஜ் ஆஃப் அக்ரிகல்ச்சர் ப்ராடக்ட். ஸோ நம்மளோட விவசாய நிலைகள் அல்லது விவசாயத்திலேருந்து கிடைக்கக்கூடிய பொருட்கள், அந்த காய்கறிகள் அல்லது பழங்களாக இருக்கட்டும், நெல் அதெல்லாம் இருக்குல்ல, விளைபொருட்கள், இந்த விளைபொருட்கள் எல்லாமே அழிஞ்சு போகாமல் இருக்குது. ஏன்னா பூச்சியோ அல்லது பாராசைட் ஒட்டுண்ணியோ இருந்தால் என்ன ஆகிடும்? ரைட்டா? ஒட்டுண்ணியோ இருந்தால் க்ராப்ஸ் எல்லாம் அழிஞ்சு போயிடும். அதனால தான். ரைட்டா? கம்மி க்ராப் நிறைய விளைச்சல் இல்லை, நிறைய க்ராப் நிறையா விளைச்சல். சரி, நிறைய க்ராப் நிறைய விளைச்சல். யூஸ்வலாக இருக்கிறத விட நிறையா விளையும், அப்படி கூட சொல்லலாம். நீ சொன்ன மாதிரி கூட சொல்லலாம் நேத்ரா. எஸ், அதாவது நம்ம எக்ஸ்பெக்ட் பண்ணதை விட அதிகமான அளவுக்கு வரப்போகுது. அவ்வளோதான். ரைட், கவனிச்சிங்களா? அடுத்து ப்ரிவெண்ட் ஸ்ப்ரவுட்டிங் அண்ட் ஸ்பாயிலேஜ் ஆஃப் ஆனியன்ஸ், பொட்டேட்டோஸ் அண்ட் கிராம்ஸ். ஸ்ப்ரவுட்டிங் என்னதுப்பா? ஸ்ப்ரவுட்னா என்னது? ஸ்ப்ரவுட் என்ன தெரியுமா? ஸ்ப்ரவுட்னா என்னது? வாட் இஸ் மீன் பை ஸ்ப்ரவுட்? ஸ்ப்ரவுட்டிங்னா என்னது? ஸ்ப்ரவுட்டிங் முளை கட்டுறது அப்படின்னு சொல்லுவாங்களே. அதாவது சின்ன சின்னதாக நம்ம வந்து இந்த பருப்பு வகையிலலாம் கொண்டக்கடலை கடலையெல்லாம் என்ன பண்ண போகிறோம்? நம்ம தண்ணியில் ஊற வச்சுட்டு அதை ஈர துணியில் கட்டி வச்சோன்னா முளைச்சிரும்ல. முளைச்சிரும்ல, அந்த மாதிரி சின்ன சின்னதாக முளைக்கல தான் முளை கட்டிய. எஸ், வெரி குட். ஸ்ப்ரவுட்டிங்
ஸ்பாயிலேஜ் ஆஃப் ஆனியன்ஸ் எல்லாம் கெட்டு போகிறது ரொம்ப நாளாக இருந்துச்சுன்னா அதுக்கப்புறம் பொட்டேட்டோஸ் இதெல்லாம் கெட்டு போய்டும். கெட்டு போகாமல் இருக்கிறதுக்கு நம்ம இந்த ஐசோடோப்ஸை யூஸ் பண்ணலாம். அடுத்து why does the reaction rate, எத்தனாவது சாப்டர் இது? 10th சாப்டர், ரைட்டா? why does the reaction rate of reaction increases in raising the temperature? டெம்பரேச்சரை ரைஸ் பண்ணுறப்ப, ரைட்டா, டெம்பரேச்சரை நான் ரைஸ் பண்ணுறப்ப எப்படி இன்க்ரீஸ் ஆகுதுன்னு கேட்குறாங்க, ரைட்டா? டெம்பரேச்சரை இன்க்ரீஸ் பண்ணுறப்ப ரேட் ஆஃப் த ரியாக்ஷன், ரேட் ஆஃப் த ரியாக்ஷன் என்னதுப்பா? ரேட் ஆஃப் த ரியாக்ஷன் என்னது? ஸ்பீட் ஆஃப் த ரியாக்ஷன், ரைட்டா? ரேட் ஆஃப் த ரியாக்ஷன் இஸ் கால்டு ஸ்பீட் ஆஃப் த ரியாக்ஷன், கரெக்ட் தானே? rate of the reaction is equal to speed, right? Okay, right. Increasing in temperature providing energy to break more bonds, right? Energy நம்ம increase பண்றப்ப heat பண்ண நிறைய bond break ஆகுது. So the speed ups the reaction அப்படிங்கற நம்ம பார்த்தோம். This is the reason. இதனால தான் என்ன பண்றோம் நம்ம, ரைட்டா? இதனால தான் நம்ம என்ன பண்றோம்? We are keeping the food in the ரெஃப்ரிஜரேட்டர் டெம்பரேச்சர் கூட இருக்குமா கம்மியாக இருக்குமா? கம்மியாக இருக்கப்போ, அப்போ கம்மியாக இருக்கப்ப ஈஸியாக நம்ம ஃபுட் என்ன பண்ணாது? சீக்கிரமாக ஸ்பாயில் ஆகாது. தட்ஸ் இட், ரைட்? கிளியர். ரைட் an aqueous solution. When an aqueous solution of potassium chloride is added to an aqueous solution of silver nitrate, a white precipitate is formed. எப்போ ஒயிட் precipitate ஃபார்ம் ஆகுதா? பொட்டாசியம் குளோரைடை சில்வர் நைட்ரேட்டோட நான் ஆட் பண்ணுறப்ப எனக்கு ஒயிட் precipitate ஃபார்ம் ஆகுதா? அதுக்கான கெமிக்கல் ஈக்குவேஷனாக எழுத சொல்கிறாங்க, ரைட்டா? பொட்டாசியம் குளோரைட் ஃபார்மில் என்னது? KCl. என்ன பொட்டாசியம் சொன்னாங்க? அக்வஸ் சொல்யூஷன் சொன்னனால நீங்கள் என்ன பண்ணுங்கள்? AQ சைடில் போட்டுருங்க. ப்ளஸ் சில்வர் நைட்ரேட், அதுவும் அக்வஸ் சொல்யூஷன், AgNO3 அக்வஸ். சரியா? இது என்ன பண்ண போகுது? இவங்க ரெண்டு பேரும் திஸ் இஸ் கால்ட் டிஸ்பிளேஸ்மெண்ட் ரியாக்ஷன், ரைட்டா? டிஸ்பிளேஸ்மெண்ட் ரியாக்ஷன் சொல்லலாமா? டிஸ்பிளேஸ்மெண்ட் ரியாக்ஷன் என்னதப்ப? AgCl, இது சாலிடு. இது என்ன பண்ண போகுது? சாலிடுங்கிறதுனால கீழே வீல் படிவமாக ப்ரெசிபிடேட்டாக மாறிடும். மீதி இருக்கவங்க அப்படியே இருப்பாங்க. KNO3 அது அக்வஸ் சொல்யூஷனாக அப்படியே இருக்கும். சில்வர் குளோரைட் கர்டி ஒயிட் ப்ரெசிபிடேட், தயிர் போன்ற வெண்மை நிற வீல் படிவமாக இருக்கும், ரைட்டா? ஓகே, கிளியர், சூப்பர். டிஸ்பிளேஸ்மெண்ட் ரியாக்ஷன் அப்படின்னா இடப்பெயர்வு வினை. இப்போ இடம்பெயர்ந்துருக்கல, டபுள் டிஸ்பிளே, இரட்டை இடப்பெயர். கே இங்கே போயிருக்கு, ஏஜி இங்கே வந்து, இவங்க ரெண்டு பேரும் இடம்பெயர்ந்திருக்காங்க. இடப்பெயர்வு வினை, சரியா? இடப்பெயர்வு வினை. அடுத்து டிஃபைன் காம்பினேஷன் ரியாக்ஷன். காம்பினேஷன்னா சேர்த்தல், ஒருத்தவங்க இன்னொருத்தவங்களோட சேர்றாங்களா? ரியாக்ஷன் வித் அன் எக்ஸாம்பிள் வேறு சொல்லியிருக்காங்க, ரைட்டா? கிவ் அன் எக்ஸாம்பிள் ஃபார் அன் எக்ஸோதெர்மிக் ரியாக்ஷன். எக்ஸோதெர்மிக்னா என்னது? வாட் இஸ் எக்ஸோதெர்மிக் அண்ட் எண்டோதெர்மிக் ரியாக்ஷன் கேட்டாங்கன்னா தெரிஞ்சுக்கணும். எக்ஸோதெர்மிக்னா என்னது? வெப்ப உமிழ்வு வினை. உமிழ்வு வினை. இன்னொன்று என்னதுடா? எஸ்கே அது மட்டும் சொல்லு. உமிழ்னா உறிஞ்சிருது, இன்னொன்று வெப்பத்தை வெளிப்படுத்துகிற வினைக்கு பேர் என்னது? ஸோ திஸ் இஸ் எக்ஸோ. எக்ஸ் மீன்ஸ் எக்ஸிட். எக்ஸிட்னானது ஹீட் வெளியே போகுதுன்னு அர்த்தம். அப்போ ஹீட் வெளியே போகிற ரியாக்ஷனை நம்ம என்ன பண்ணணும்? எக்ஸாம்பிளுக்கு கொடுக்கணும், ரைட்டா? ஹீட் ரிலீஸ்னு அர்த்தம். இங்கே என்னது? ஹீட் ரிலீஸ். அப்போ ப்ராடக்ட் சைடில் நான் என்ன பண்ணணும்? இந்த மாதிரி ஹீட்னு ரெப்ரசன்ட் பண்ணணும். ஹீட் ரிலீஸ். A combination reaction is a reaction in which two or more reactants combine to form a compound, ரைட்டா? காம்பினேஷன் ரியாக்ஷன் என்னது? 2 or more, 2 அல்லது அதற்கு மேற்பட்ட ரியாக்டன்ட் ஒன்றா சேர்ந்து எனக்கு புதுசாக ஒரு காம்பவுண்ட் ஃபார்ம் பண்ணால் அதுதான் என்ன சொல்ல போகிறோம்? நம்ம காம்பினேஷன் ரியாக்ஷன் அப்படின்னு சொல்ல போகிறோம். வெப்ப கொள்வினை. எஸ், வெப்ப கொள்வினை, வெப்ப உமிழ்வினை. குட், சூப்பர். அடுத்து அதர்வைஸ் கால்ட் அஸ் சிந்தசிஸ் ரியாக்ஷன். அப்போ ஒரு டிஸ்ட்ரிக்ட் கொஷின் பேப்பரில் டிஃபைன் சிந்தசிஸ் ரியாக்ஷன் கேட்டிருந்தாங்க, ரைட்டா? ஒரு டிஸ்ட்ரிக்டில் சிந்தசிஸ் ரியாக்ஷன்லாம் என்ன? ஸோ சேர்க்கை வினைனா என்ன, கூடுதல் வினைனா என்ன கொடுக்கணும், அது கேட்டிருந்தாங்க. சிந்தசிஸ் ரியாக்ஷன். ஸோ சிந்தசிஸ் நத்திங் பட் காம்பினேஷன் ரியாக்ஷன். மறந்துடாதீங்க. தட் இஸ் இம்பார்ட்டன்ட். ஸோ அப்போ பாருங்கள், கார்பன் ப்ளஸ் ஆக்சிஜன் கிவ்ஸ் CO2 ப்ளஸ் ஹீட், ரைட்டா? கார்பனும் ஆக்சிஜனும் சேருது, சரியா? ஹீட் ரிலீஸ்னா என்னது? எக்ஸோதெர்மிக்னா ஹீட் ரிலீஸ் ஆக போகுது, எண்டோதெர்மிக்னா ஹீட்டை அப்சார்ப் ஆக போகுது, சரியா? ரைட். இது என்ன சாப்டர்? கெமிக்கல் ரியாக்ஷன் தானே. அடுத்து இந்த கொஸ்டின், நேம் த சிம்பிளஸ்ட் கீட்டோன், 12th சாப்டர். ஐயோ பார்க்கலாம், ஓரளவுக்கு
உனக்கு தெரியும்னு நினைக்கிறேன். முன்னாடிலாம் IUPAC வந்து சரியாக படிக்காமல் இருந்திருப்பீங்க. இப்போ IUPACலாம் என்ன பண்ணியிருப்பீங்க, ரொம்ப நல்லா படிச்சிருந்துருப்பீங்க. ரைட்டா? IUPAC ஓரளவு உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். IUPAC தெரியும்ல? ரைட். என்ன கேட்டிருக்காங்க? நேம் த சிம்பிளஸ்ட் கீட்டோன் அண்ட் கிவ் இட் ஸ்ட்ரக்சர். சிம்பிளஸ்ட் கீட்டோன் என்னது? ப்ரொப்பனோன் அப்படின்னா. எனக்கு ப்ரொப்பனோன்னு தெரியாது. நான் என்ன பண்ண போகிறேன் சிம்பிளாக. இது 11th லெசனா? 11th லெசன், சாரி 12th லெசன் பயாலஜி போயிடும்ல. கீட்டோன் எப்படி இருக்குன்னு எனக்கு தெரியும். C+O இப்படி இருந்தால் இதான் என்னது? கீட்டோன். இதுக்கு பேர் தான் என்னது? கீட்டோன். ரைட்டா? இதுக்கு பேர் தான் என்னது? கீட்டோன். இதுக்கு பேர் தான் கீட்டோன். அப்போ கீட்டோனில் ஸ்மாலஸ்ட் கீட்டோன்னு கொடுத்துருக்காங்க. அப்போ இந்த பக்கம் ஒரு CH3, இந்த பக்கம் ஒரு CH3. இதுதான் இருக்கிறதுலே சின்னது. இதுக்கப்புறம் இங்கே ஆட் பண்ணிகிட்டே போனோம் அப்படின்னா அது பெருசாகிடும். அப்போ இருக்கிறதுலே மிகச்சிறிய கீட்டோன் அப்படிங்கிறது என்னது? நம்மளுக்கு இதுதான். இதோட IUPAC நேம் எப்படி வைக்கணும்? 1 2 3 3 கார்பன் இருந்தால் என்ன பண்ணணும்னு சொல்லியிருக்கேன்? ப்ரோப். கார்பன் இருக்கக்கூடிய லைனில் தான் டபுள் பாண்ட் இருக்கா ட்ரிபிள் பாண்ட் இருக்கான்னு பார்க்கணும். வி ஷுட் நாட் see this bond. ரைட்டா? இதை நம்ம பார்க்கக்கூடாது. இதில் தான் நம்ம டபுள் பாண்ட் இருக்கா ட்ரிபிள் பாண்ட் இருக்கான்னு பார்க்கணும். ஸோ அப்போ ப்ரொப்பேன். சரியா? ப்ரொப்பேன். அதுக்கப்புறம் வந்து கீட்டோன் ஃபங்க்ஷன் குரூப் இருக்கனால இந்த எடுத்துகிட்டு ப்ரொப்பனோன். ரைட்டா? ப்ரொப்பனோன் அப்படின்னு போட போகிறோம். சரியா? இட் இஸ் கோயிங் டு பி ப்ரொப்பனோன். கிளியரா? ஒரு சில லெசனில் ஒரு சில டிஸ்ட்ரிக்டில் இந்த சாப்டர் இருக்குது, ஒரு சில டிஸ்ட்ரிக்டில் இல்லை. இருக்கவங்க யூஸ் பண்ணிக்கோங்க, இல்லாத விட்டுருங்க. 3 கொஸ்டின் தான். சரியா? அசிட்டோன் எழுதலாம், ஆனால் IUPAC நேம் எழுத சொல்லலை. அவங்க IUPAC சொல்லலை, அதனால் நீ அசிட்டோன் எழுதுறேன்னா எழுதிக்கலாம். அசிட்டோன் இஸ் அ காமன் நேம். அசிட்டோன் எழுதுறேன்னா எழுதிக்கலாம். அசிட்டோன் இஸ் ஆல்சோ கரெக்ட். நியூ ஸ்டூடெண்ட் ஷிவானி, வெல்கம். ஹவு டு டிட்டர்ஜென்ட் காஸ் வாட்டர் பொல்யூஷன்? டிட்டர்ஜென்ட் எப்படி வாட்டர் பொல்யூஷனை காஸ் பண்ணுது? சஜஸ்ட் த ரெமிடியல் மெஷர்ஸ். அதுக்கான வழிமுறைகள் என்ன, அதை தடுப்பதற்கான வழிமுறைகள் என்ன அப்படிங்கிறத கேட்டிருக்காங்க. சம் டிட்டர்ஜென்ட்ஸ் ஹேவிங் அ பிரான்ச்டு ஹைட்ரோகார்பன்ஸ். பிரான்ச்டு ஹைட்ரோகார்பன்ஸ்னால் என்னது? இப்போது என்கிட்ட இருக்க என்னோட ஹைட்ரோகார்பன் பார்த்திங்க அப்படின்னா இந்த மாதிரி இருக்குது. CH3 CH2 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 CH3 இப்படி நீளமாக இருந்துச்சுன்னா இதை ஈஸியாக நம்மளோட நுண்கிருமிகள் எல்லாமே என்ன அப்படின்னா பயோடிகிரேடபிள் அல்லது மைக்ரோ ஆர்கானிசம் எல்லாமே என்ன பண்ணிடும்? ஈஸியாக உடச்சிடும். ஆனால் இது இப்படி இல்லாமல் இவங்க எல்லாருமே பிரான்ச்சாக இங்கே ஒருத்தவங்க இவங்க என்ன பண்ணியிருக்காங்க? பெருசாக குரூப்ஸ் சைடில் அட்டாச் ஆகி பிரான்ச்சாக இருந்துச்சுன்னா அப்போ இட் இஸ் நாட் ஏபிள் டு டிசால்வ் இட். மைக்ரோ ஆர்கானிசம்னால இது என்ன பண்ண முடியாது? சாப்பிட்டு இது எல்லாத்தையும் கொல்ல முடியாது. அதனால என்னது? பயோடிகிரேடபிள் கிடையாது. ஸோ அப்போ சம் டிட்டர்ஜென்ட்ஸ் ஹேவிங் அ பிரான்ச்டு ஹைட்ரோகார்பன் செயின் ஆர் நாட் ஃபுல்லி பயோடிகிரேடபிள். அதை முழுசாக மைக்ரோ ஆர்கானிசம்னால சாப்பிட முடியாது. ரைட்டா? அது முழுசாக சாப்பிட முடியாது. ஸோ அப்போ என்ன பண்ண போகுது? ப்ரெசன்ட் இன் வாட்டர் தே காஸ் வாட்டர் பொல்யூஷன். அப்போ அது என்ன பண்ண போகுது? வாட்டர் பொல்யூஷன். அப்போ ரெமெடி என்ன பண்ணலாம்? ரீப்ளேசிங் டிட்டர்ஜென்ட் வித் பிரான்ச்டு ஹைட்ரோகார்பன்ஸ் செயின் வித் லீனியர் ஹைட்ரோகார்பன். ரைட்டா? பிரான்ச்சாக இல்லாமல் லீனியர் ஹைட்ரோகார்பன். லீனியராக இப்போ நம்ம வரைஞ்ச மாதிரி ஸ்ட்ரெயிட் செயினா. ரைட்டா? லீனியர் இல்லாமல் ஸ்ட்ரெயிட் செயினா. ஓகே. நியூ ஸ்டூடெண்ட் மகா. ஓகே, நிறைய நியூ ஸ்டூடெண்ட் இருக்கீங்க போலையே. குட். 4 மார்க் லைவ் நாளைக்கு வருது. நாளைக்கு வருது. அடுத்தடுத்து வரும், ஒவ்வொரு நாள் ஒவ்வொரு லைவ். அடுத்து பாருங்கள், ப்ரொப்பைன்னா என்ன, பென்சின்னா என்ன. ப்ரொப்பைன் என்னது? இட் இஸ் ஏசைக்ளிக். உனக்கே தெரியும், ஓப்பன் காம்பவுண்ட். ப்ரொப்பைன்னா என்னது? இதான ப்ரொப்பைன். CH3 CH2 CH3. பென்சன் டயக்ராம் என்ன பண்ணணும்? அரோமேட்டிக் காம்பவுண்டில். ஸோ அப்போ பென்சன்னா இந்த மாதிரி போடணும். இதுதான் அரோமேட்டிக் காம்பவுண்ட். ரைட்? பென்சன். கிளியரா? Why is Archaeopteryx considered to be the connecting link? Archaeopteryx தான் என்னது? கன்சிடரிங். ரைட்டா? சரியா? ஆர்கியோபெட்ரிக்ஸ் இஸ் த ஓல்டஸ்ட் ஃபாசல் பேர்ட். இதுதான் இருக்கிறதுலே என்ன அப்படின்னா புதைப்படிமங்கள்லே இருக்கக்கூடிய பழைய ஒரு புதைப்படிமம், ஒரு பறவைன்னு சொல்கிறாங்க. இட் இஸ் கன்சிடர்ட் டு பி த கனெக்டிங் லிங்க் பிட்வீன் ரெப்டைல்ஸ் அண்ட் பேர்ட்ஸ். ஊர்வனுக்கும் பறவைகளுக்கும் நடுவில் இருக்கக்கூடிய ஒரு கனெக்ஷனை வெளிப்படுத்தலாம்.
அதாவது ஊர்வனையாக ஊர்ந்துக்கிட்டே இருந்த ஒரு விலங்கு தான் பறவையாக மாறி இருக்கு அப்படின்னு சொல்கிறாங்க. எப்படி சொல்கிறாங்க? அதுக்கு வந்து பார்த்திங்க அப்படின்னா விங்ஸ் இருந்திருக்கான், ரெக்கை இருந்திருக்கு, அதில் இறகுகள் இருந்திருக்கு, லைக் அ பேர்ட் மாதிரி பறவை மாதிரியே இருந்திருக்கு. இட் ஹாஸ் அ லாங் டைல், ரெப்டைல்ஸ் மாதிரி, அதாவது ஊர்வன மாதிரி அதுக்கு பெரிய வால் இருந்திருக்கு. கிளாட் டிஜெட்ஸ், கை இருந்திருக்கு. கையில் பார்த்திங்கன்னா பறவைகளுக்கு ரெக்கை தான் இருக்குது, ரெக்கையில் நகங்கள் கிடையாது. ஆனால் இதோட கைகள் அதில் நகங்கள் வேறு இருந்திருக்கு தனித்தனியாக. அண்ட் கோனிக்கல் டீத், அதோட வாய் பார்த்திங்க அப்படின்னா கோனிக்கலாக இருந்திருக்கு, லைக் அ ரெப்டைல், ஒரு ரெப்டைல் மாதிரி இருந்துச்சு. அதனால தான் கனெக்டிங் லிங்க் அப்படின்னு நம்ம சொல்கிறோம். ரைட்டா? சரியா? பழைய ஸ்டூடெண்ட் யாரும் வரல சார்? இல்லை, நிறைய பேர் இருக்காங்களே யூஸ்வலாக நான் பார்க்குற டெய்லி நான் பார்க்குற ஸ்டூடெண்ட்ஸ் நிறைய பேர் இருக்காங்களே. வாட் இஸ் எத்தனோபாட்டனி அண்ட் இட்ஸ் இம்பார்ட்டன்ஸ்? மோஸ்ட் இம்பார்ட்டன்ட் கொஷின். ரைட்டா? ரொம்ப 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 இம்பார்ட்டன்ட் கொஷின். சரியா? வெரி குட் எஸ்கே. ரைட்டா? ரொம்ப 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 இம்பார்ட்டண்டான கொஷின். சரியா? கவனிங்க. டிஃபைன் எத்தனோபாட்டனி, ரைட் இட்ஸ் இம்பார்ட்டன்ஸ். எத்தனோபாட்டனினா என்ன? எத்தனோபாட்டனி இஸ் த ஸ்டடி ஆஃப் ரீஜனல் பிளான்ஸ். ரைட்டா? அதாவது ஒரு ரீஜன், ஒரு இடத்துக்குன்னு ஒரு சில தாவரங்கள் இருக்குல்ல, அந்த தாவரங்களை பார்த்து அந்த தாவரங்களை பற்றி படிக்கிறது தான் என்ன அப்படின்னா, ரைட்டா, நம்ம ஸ்டடி ஆஃப் ரீஜனல் பிளான்ஸ் தான் எத்தனோபாட்டனின்னு சொல்ல போகிறோம். அண்டர் தேர் ப்ராக்டிக்கல் யூஸ். அண்டர் தேர் ப்ராக்டிக்கல் யூஸ் என்னது? அது அன்றாட நம்ம வாழ்க்கையில் எப்படி பயன்படுது? த்ரூ த ட்ரெடிஷ்னல் நாலேஜ். இதுதான் முக்கியமான வார்த்தை. அதாவது ட்ரெடிஷ்னல், பாரம்பரிய முறையில் நம்மளை சுற்றி இருக்கக்கூடிய அந்த செடி அல்லது அந்த தாவரத்தை எப்படி வளர்க்குறாங்க அப்படிங்கிற பாரம்பரிய முறையை அடிப்படையாக கொண்டு நம்ம படிக்கக்கூடிய படிப்பு தான் என்ன அப்படின்னா எத்தனோபாட்டனி. ரைட்டா? லோக்கல் கல்ச்சர் ஆஃப் பீப்புள். அந்த இடத்துல அந்த சமூகத்தை சார்ந்த அந்த இடத்தை சார்ந்த மக்கள்கிட்ட கேட்டு அவங்களோட கலாச்சாரத்தோடு அந்த தாவரம் எப்படி ஒன்றி இருக்குது, அந்த பயிர் வகைகள் எப்படி ஒன்றி இருக்குது அப்படிங்கிறத கேட்டு அவங்களுக்கும் அந்த கலாச்சாரத்துக்கும் உள்ள சம்பந்தம் என்ன அப்படிங்கிறத அடிப்படையாக வச்சு நம்ம படித்தோன்னா அது பேர் தான் என்னது? எத்தனோபாட்டனி. ரைட்டா? அது பேர் தான் என்னது? எத்தனோபாட்டனி. அதோட இம்பார்ட்டன்ஸ் என்ன? அப்போ அதோட முக்கியத்துவம் என்ன? இட் ப்ரொவைட்ஸ் ட்ரெடிஷ்னல் யூஸ் ஆஃப் பிளான்ஸ். ரைட்டா? பாரம்பரிய முறையில் தாவரங்களை எப்படி நம்ம பயன்படுத்தணும். ஃபார் எக்ஸாம்பிள், முன்னாடிலாம் பார்த்தோன்னா இந்த தூதுவளை இருக்குது, உனக்கு சளி பிடிச்சிருக்கா, நீ தூதுவளை கொஞ்சம் சாப்பிடு, அல்லது கொஞ்சம் வந்து என்ன அப்படின்னா மிளகு சாப்பிடு, அந்த மாதிரி சுக்கு காப்பி குடிங்க. இதெல்லாம் என்ன அப்படின்னா முன்னாடி இருந்து சொல்லிக்கிட்டே இருந்திருக்காங்க. ரைட்டா? முன்னாடி இருந்து சொல்லிக்கிட்டே வந்தது தான் இப்போ நம்ம பார்த்துட்டே இருக்கோம். ஸோ அப்போ இட் ப்ரொவைட்ஸ் ட்ரெடிஷ்னல் யூசஸ் ஆஃப் பிளான்ஸ். ரைட்டா? பிளான்ஸ், தாவரங்களை எப்படி நம்ம பாரம்பரிய முறையில் பயன்படுத்தணும் அப்படிங்கிறது சொல்கிறாங்க. கிவ்ஸ் இன்ஃபர்மேஷன் அபவுட் சர்டைன் அன்னோன் அண்ட் நோன் யூஸ்ஃபுல் பிளான்ஸ். ரைட்டா? நம்மளுக்கு ஒரு சில தாவரங்கள் தெரிஞ்ச தாவரமாக இருக்கலாம், தெரிஞ்ச தாவரத்தை பற்றி தெரிஞ்சுக்கலாம், தெரியாத புது புது தாவரத்தை பற்றி தெரிஞ்சுக்கலாம். எஸ், இயற்கை வைத்தியம் அது எல்லாமே தான். அதெல்லாம் அது ஒரு எக்ஸாம்பிளுக்காக சொல்கிறேன். ரைட்டா? நம்ம நேச்சர்லேருந்து நம்ம என்ன பண்ண டைரெக்டாக பாரம்பரிய முறையில் ஒரு சில தாவரத்தை பற்றி தெரிஞ்சுக்கலாம், இல்லை தெரிஞ்சுக்காமல் இருந்ததை இப்போ தெரிஞ்சுக்கலாம், புதுசாக அதில் அப்டேட்டும் நம்ம கற்றுக்கலாம். சரியா? கைலாஷ், வெரி குட். ரைட்டா? பாட்டி வைத்தியம். எஸ், டெஸ்ட் சீரிஸ் 14ஆம் தேதி வரும். ஐடினா புரியல, ஐடி எங்கே இருக்கு? ஓ, நீ வேறு யார்ட்டையும் பேசிகிட்டு இருக்கியா? ரைட், ஓகே. ஹவு கேன் யூ டிட்டர்மைன் த ஏஜ் ஆஃப் ஃபாசில்? ஏஜ் ஆஃப் ஃபாசில், புதை படிமம் இருக்குல்ல, இந்த புதை படிமம் இது எத்தனை வருஷத்துக்கு முன்னாடி புதஞ்சிச்சு, எத்தனை வருஷத்துக்கு முன்னாடி இவங்க இறந்து போனாங்க அப்படிங்கிறது எப்படி கண்டுபிடிக்கிறது ஒரு உயிரினத்தை? அதுக்கு தான் நம்ம ஃபாசில் ஃபியூல் மெக்கானிசம் மெஷர்மெண்ட், அது எப்படி நம்ம கண்டுபிடிக்கலாம். சரியா? ரைட், கவனிங்க. எஸ், பாட்டி வைத்தியம், கிராமத்து வைத்தியம் அதெல்லாமே தான். த ஏஜ் ஆஃப் ஃபாசில் இஸ் டிட்டர்மைன்ட் பை ரேடியோ ஆக்டிவ் எலமெண்ட்ஸ். யாரெல்லாம் கதிர்களை வெளியே செலுத்த போகிறாங்களோ ரேடியோ ஆக்டிவ் எலமெண்ட்ஸை பொறுத்து இருக்கலாம். அந்த ரேடியோ ஆக்டிவ்ஸ் யாரெல்லாம்? we can use carbon, uranium, lead or potassium. இதெல்லாமே நம்ம என்ன பண்ணலாம், எடுத்துக்கலாம். ரைட்டா? lead, potassium எல்லாம் எடுத்துக்கலாம். சரியா? கவனிங்க. இப்போ என்ன சொல்கிறாங்க இதில், கார்பன் கன்சம்ஷன் ஆஃப் அனிமல். தினம் நம்ம சாப்பிட்ற சாப்பாடில் நிறைய கார்பன் இருக்குது, இருக்கா இல்லையா? டெஸ்ட் சீரிஸ் 499. சரியா? நம்ம உடம்புல கார்பன் இருக்கா இல்லையா? சாப்பிட்ற சாப்பாடில் கார்பன் அதிகமாக இருக்குது. குளுக்கோஸ் எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா C6H12O6 உனக்கே தெரியும். ஸோ அப்போ தினம் நம்ம சாப்பிடக்கூடிய சாப்பாடில் நிறைய கார்பன்ஸ் இருக்குது. இந்த கார்பன்ஸ் நம்ம உயிரோடு இருக்க வரைக்கும் நம்ம சாப்பிட நம்ம உடம்புல என்ன அப்படின்னா அது கார்பன் வெளியே டிஸ்இன்டகிரேட் ஆனாலும், C14 வெளியே போனாலும் திரும்ப என்ன பண்ணிகிட்டு இருக்கோம், நம்ம லோட் பண்ணிகிட்டே இருக்கும். பட்
whenever we are at what time, அதாவது ஒரு பர்டிகுலர் டைமில் நம்ம இறந்து போயிட்டோம் அப்படின்னா அதுக்கப்புறம் the intake will be stopped. நம்ம இறந்து போனதுக்கப்புறம் இன்டேக் என்ன ஆக போகுது, டோட்டலாக ஸ்டாப் ஆக போகுது. இன்டேக் மொத்தமாக ஸ்டாப் ஆகிடும். அப்படி ஸ்டாப் ஆகிடுச்சு அப்படின்னா தட் டைம் கார்பன் கன்சம்ஷன் ஆஃப் அனிமல்ஸ் அண்ட் பிளான்ட்ஸ் ஸ்டாப்ஸ் ஆஃப்டர் த டெத். ரைட்டா, இறந்ததுக்கப்புறம் என்ன ஆகிடும், அது ஸ்டாப் ஆகிடும். அந்த டீகேயிங் ப்ராசஸ் ஆஃப் C14 அக்கர்ஸ். அப்போ C14 என்ன ஆரம்பிச்சிருச்சு, அது டீகே, அது அழுக ஆரம்பிச்சிருச்சு. ரைட்டா, அது அழுக ஆரம்பிச்சிருச்சு. ரைட்டா, அடுத்து the time passed since the death of the plant or animal can be calculated by measuring the amount of C14 present. எவ்வளோ C14 இருக்குன்ற அமௌண்ட்டை வச்சு, ரைட்டா, எவ்வளோ C14 இருக்குன்ற அமௌண்ட்டை வச்சு நம்ம என்ன பண்ண முடியும், எவ்வளோ தூரத்துக்கு இப்போது இந்த பாடி இருக்குது. ஃபார் எக்ஸாம்பிள் பார்த்தீங்கன்னா இந்த C14 வந்து 100 இருக்குதுன்னு வச்சுக்கோங்களேன், அது 50 குறையிறதுக்கு 50 வருஷம் ஆகுதுன்னு வச்சுக்கலாம். ரைட்டா, 100 இருக்குது 50 குறைய 50 வருஷம், அடுத்து இருக்க 50 திருப்பி 25 குறையிறதுக்கு இன்னொரு ஒரு 50 வருஷம். ஸோ இது பல மில்லியன் ஆண்டுகள், பல வருஷங்கள் ஆகும். அதை பொறுத்த நம்ம என்ன பண்ண போகிறோம், இந்த ஃபாசில் ஃபியூல்ஸை பண்ண போகிறோம். இந்த 50 வருஷம் 25 வருஷம் இந்த கேல்குலேட்டர்லாம் சொன்னேன்ல, இது நீ 12th வரப்போ படிப்போ கம்ப்ளீட்டாக ஒரு ஃபுல் சாப்டர் இருக்குது. ரைட்டா, இதை பற்றி படிக்கிறதுக்கு உனக்கு கம்ப்ளீட்டாக ஒரு ஃபுல் சாப்டர் இருக்குது. நீங்கள் என்ன பண்ணலாம், ஃபுல் சாப்டரில் படிக்கலாம். சரியா, இந்த வீடியோவோட கமெண்ட்டில் என்னோடய ஃபோட்டோ போட்டு என்னோடய பேருக்கு நேராக ஒரு PDF நான் கொடுப்பேன். ரைட்டா, இந்த வீடியோட கமெண்ட்டில் நான் என்னோடய ஃபோட்டோ போட்டு என்னோடய PDFயில் ஒரு கமெண்ட்டில் நான் கொடுத்துட்றேன். யார் யாருக்கு வேணுமோ அதை எடுத்துக்கோ, கொஞ்சம் நேரத்துக்கு அப்புறம் அதை பின் பண்ணிவிடுவாங்க. ரைட்டா, இல்லைன்னா டெலகிராமில் போட்டுறேன். PDF நான் டெலகிராமில் ஷேர் பண்ணுறேன், அதை எடுத்துக்கோங்க. ரைட்டா, டெலகிராம் குரூப்பில் ஜாயின் பண்ணி டெலகிராம் குரூப்பில் எடுத்துக்கோ. டிஃபைன் ஜெனட்டிக் இன்ஜினியரிங். ஜெனட்டிக் இன்ஜினியரிங்னு என்னது? ஜெனட்டிக் இன்ஜினியரிங் இஸ் த மேனிப்புலேஷன். மேனிப்புலேட்னா என்னது? இந்த பிக் பாஸ்லலாம் இந்த வார்த்தைகள் அதிகமாக யூஸ் பண்ணுவாங்க. நீ என்னை மேனிப்புலேட் பண்ணல, என்னை வந்து பிரெயின் வாஷ் பண்ணுற. கன்சம்ஷன் அப்படின்னா உட்கொள்ளுதல்னு அர்த்தம். வாட் இஸ் மீன் கன்சம்ஷன் அப்படின்னா எடுத்துக்கிறது, உட்கொள்ளுதல். ரைட்டா, உட்கொள்ளுதல். இப்போ என்ன சொல்கிறாங்க ஜெனட்டிக் இன்ஜினியரிங்கில், ஜெனட்டிக் இன்ஜினியரிங் இஸ் த மேனிப்புலேஷன், மேனிப்புலேட் பண்ணுறது, பிரெயின் வாஷ் பண்ணுறது அப்படின்னு சொல்லுவாங்க. ரைட்டா, ஓகே. ஸோ மேனிப்புலேஷன் அண்ட் ட்ரான்ஸ்ஃபர் ஆஃப் ஜீன்ஸ் ஃப்ரம் ஒன் ஆர்கானிசம். ஒன்று ஏற்கனவே இருக்கதை பிரெயின் வாஷ் பண்ணுறது, அதாவது வந்து அப்படியே மண்டே கழுவுறது. இல்லை அப்படின்னா அந்த ஆர்கானிசம்லேருந்து இன்னொரு ஆர்கானிசம் கொடுத்து அனதர் ஆர்கானிசம் டு கிரியேட் நியூ DNA. ஒருத்தவங்ககிட்ட எடுத்து இன்னொருத்தவங்ககிட்ட கொடுத்துட்டு அதுக்கப்புறம் என்ன பண்ண போகிறோம், புதுசாக ஒரு DNA நம்ம க்ரியேட் பண்ணுறோம் அப்படின்னா தட் இஸ் கால்ட் ரீகாம்பினன்ட் DNA. அது பேர், இந்த ப்ராசஸ் பேர். இந்த ப்ராசஸுக்கு பேர் தான் ஜெனட்டிக் இன்ஜினியரிங். இதுக்கு பேர் தானது ஜெனட்டிக் இன்ஜினியரிங் அப்படின்னு அர்த்தம். சரியா, சரியா, ரைட். அடுத்து semi-dwarf variety were introduced in rice. This was made possible by the presence of the dwarfing gene in rice. Name this dwarfing gene. So இந்த dwarfing gene எங்கே இருந்து வந்துச்சு? dwarf variety of rice from China. சைனாலேருந்து வரக்கூடிய ஒரு டார்ஃப் வெரைட்டிலேருந்து நம்ம எடுத்தோம். அதோட பேர் என்னது? டிஜியோவான்ஜன். ரைட்டா, டிஜியோவான்ஜன். ரைட்டா, டிஜியோவான்ஜன் அப்படிங்கிறது தான் இதோட ஆன்சர். சரியா, ரைட். அடுத்து நேம் த டைப்ஸ் ஆஃப் ஸ்டெம் செல்ஸ். டைப்ஸ் ஆஃப் ஸ்டெம் செல்ஸ், என்னென்ன ஸ்டெம் செல்ஸ்லாம் நம்மக்கிட்ட இருக்குது அப்படிங்கிறத பார்க்க போகிறோம். எம்ப்ரியானிக் ஸ்டெம் செல்ஸ் அண்ட் சொமேட்டிக் ஸ்டெம் செல். ரைட்டா, ரெண்டு தான். ஒன்று எம்ப்ரியானிக் ஸ்டெம் செல், இன்னொன்று சொமேட்டிக் ஸ்டெம் செல். எம்ப்ரியானிக் ஸ்டெம் செல், இன்னொன்று சொமேட்டிக் ஸ்டெம் செல். ரைட்டா, குட். DGWG, எஸ். அடுத்து மென்ஷன் த டிசீஸ் காஸ்ட் பை டொபாக்கோ ஸ்மோக். டொபாக்கோ ஸ்மோக்னா என்னது? புகைப்பிடித்தலினால் ஏற்படக்கூடிய பிரச்சனைகள் என்னென்ன அப்படிங்கிறத கேட்டிருக்காங்க. ஸோ என்னென்ன பிரச்சனைலாம் வரப்போகுது? லங் கேன்சர் வரப்போதான், ப்ராங்கிடிஸ் வரப்போதான், பல்மனரி டியூபர்குலோசிஸ் வரப்போகுது, எஃபிசீமா வரப்போகுது, ஹிபாக்சியா. இது எல்லாமே என்னது? நம்மளோட நுரையீரலில் இருக்கக்கூடிய பாதிப்பு. ரைட்டா, சொமேட்டிக் ஆர் அடல்ட் செல்ஸ். குட் குட் ஆன்சி. அது ஆக்சுவலாக நான் டெலிட் பண்ணிட்டேன் இன்றைக்கி. அடல்ட் ஆர் எம்ப்ரியானிக் செல்லு அல்லது அதாவது ஞாபகம் வச்சுக்கடி, இது வந்து ஆக்சுவலாக முன்னாடி இருந்துச்சு, நான் இன்றைக்கி டெலிட் பண்ணிட்டேன். இந்த சொமேட்டிக் செல்ஸ்க்கு இன்னொரு பேர் வேறு இருக்குது. சொமேட்டிக் செல்ஸோட இன்னொரு பேர் என்ன அப்படின்னா ஆர் அடல்ட் செல்னு அர்த்தம். ரைட்டா, அப்படி கூட எழுதிக்கலாம், ஒன்றும் பிரச்சனை இல்லை. அடல்ட் ஸ்டெம் செல். ரைட்டா, அடல்ட் ஸ்டெம் செல். ஸோ லங் கேன்சர், ப்ராங்கிடிஸ், லங்ஸோட ஒவ்வொரு பார்ட்டும் டேமேஜ் ஆகிறதுக்கு பேர் தான் இந்த ஸ்மோக் பண்ணுறதுனால ஒவ்வொன்றும் டேமேஜ் ஆக போகுது. அதுதான் நம்ம சொல்கிறாங்க. சரியா, அடுத்து வாட் ஆர் த கான்ட்ரிபியூட்டிங் ஃபேக்டர்ஸ் ஆஃப் ஒபிசிட்டி. ஒபிசிட்டிக்கு யார் யாரெல்லாம் காரணம்னு கேட்டிருக்காங்க.
ஒபிசிட்டிக்கு யார் யாரெல்லாம் காரணம்? ஜெனட்டிக் ஃபேக்டர், மரபியல் காரணமாக இருக்கலாம், அல்லது ஃபிசிக்கல் ஆக்டிவிட்டி ஒழுங்காக செய்யாததாக இருக்கலாம், அல்லது ஈட்டிங் ஹேபிட்ஸ், மோர் ஈட்டிங் ஹெவி ஃபுட், பயங்கரமாக அதிகமாக சாப்பிட்றது, அடுத்து எண்டோக்ரைன் ஃபேக்டர்ஸ். ரைட்டா? இதுதான் என்ன அப்படின்னா ஒபிசிட்டிக்கு மெயினான ரீசன். இதுதான் என்னது? ஒபிசிட்டிக்கு மெயினான ரீசன். கேஸ்ட்ரிக் அண்ட் டியோடனல் அல்சர். டியோடனல் அல்சர்னால் அதுக்கடுத்து வயிற்று பிரச்சனை. அதாவது நம்ம மூச்சு விடுறப்ப வெறும் மூச்சு குழாய்க்குள்ளே மட்டும்தான் போகணும் இல்லை, வாய் அதாவது நம்மளோட மூச்சு குழாய் இருக்குல்ல, அது வழியாக போய் வயிறு, அதுக்கப்புறம் கேஸ்ட்ரிக், அதாவது அங்கேயும் என்ன பண்ணலாம், டேமேஜ் ஏற்படுத்தணும். அதுதான் கேஸ்ட்ரிக் அண்ட் டியோடனல்னு கொடுத்துருப்பாங்க உங்கள் புக்கில். ரைட்டா? ரைட், சரியா? ஃபிசிக்கல் இன்ஆக்டிவிட்டி கரெக்ட். ஃபிசிக்கல் ஆக்டிவிட்டியில் ஃபிசிக்கல் இன்ஆக்டிவிட்டி கரெக்ட். ஃபிசிக்கலாக இன்ஆக்டிவாக இருக்குது. குட். அடுத்து மெட்டாஸ்டசிஸ் ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். எவ்வளோ இம்பார்ட்டன்ட் போட முடியுமோ இம்பார்ட்டன்ட் போட்டுக்கோங்க. எல்லா டிஸ்ட்ரிக்ட் கொஷின் பேப்பர்லையும் இந்த கொஷின் இருக்குது. எல்லா டிஸ்ட்ரிக்ட் கொஷின் பேப்பர்லையும் எஃபிசிமா அப்படிங்கிறது மூச்சு திணறல் ஏற்படுறது தான் எஃபிசிமா. ஹிப்பாக்சியா எஃபிசிமாவும் ஒன்று தான். அதாவது லங்ஸில் புண்ணி ஏற்படுறது, இன்னொன்று லங்ஸ் சுருங்கி போகிறது, அந்த ரெண்டு தான். சரியா? எல்லா டிஸ்ட்ரிக்ட் கொஷின் பேப்பர்லையும் இந்த கொஷின் இருக்குது. ரைட், சரியா? த கேன்சரஸ் செல் மைக்ரேட் டு டிஸ்டன்ட் பார்ட்ஸ் ஆஃப் தி ஆப்ஜெக்ட். ரைட்டா? அதாவது ஒரு இடத்துல ஃபார் எக்ஸாம்பிள் எனக்கு லங்ஸில் கேன்சர் இருக்குன்னா அது லங்ஸில் மட்டும் இருந்தால் பரவாயில்ல, அது என்ன பண்ண ஆரம்பிச்சிருச்சான், அங்கேருந்து நாங்கள் போய் பிரெயினில், லிவரில், கிட்னியில், இந்த மாதிரி எங்கே பண்ணுது வேறு இடத்துல போய் நிறைய பிரச்சனைகளை உண்டு பண்ண ஆரம்பிச்சிச்சுன்னா தட் இஸ் கால்ட் மெட்டாஸ்டசைஸ். ரைட்டா? மெட்டாஸ்டசைஸ் அப்படிங்கிறது ஒரு இடத்துல இன்னொரு இடத்துக்கு நகர்ந்துக்கிட்டே இருக்குது, புது செல்லை போய் அட்டாக் பண்ணுது அப்படின்னு அர்த்தம். ஸோ த லாஸ்ட் கொஷின் டுடே, வாட் வில் ஹேப்பன் இஃப் trees are cut down? If trees are cut down, it gives rise to ecological problems like flood, drought, soil erosion. Ecological problem என்னென்னலாம் வரப்போகுது? ஃப்ளட், வெள்ளம் வரப்போகுது, ட்ராட், வறட்சி வரப்போகுது, சாயில் எரோஷன், மண் அரிப்பு நடக்க போகுது, லாஸ் ஆஃப் வைல்டு லைஃப், வனவிலங்குகள் பயங்கரமாக சீக்கிரமாக அழிஞ்சு போயிடும். அடுத்து எக்ஸ்டிங்ஷன் ஆஃப் ஸ்பீஷிஸ், ஒரு ஒட்டுமொத்தமாக ஒரு உயிரினமே அழிஞ்சு போயிடும், அதோட குடும்பமே மொத்தமாக என்ன பண்ண போகுது, அழிஞ்சு போகுது. ரைட்டா? அதுக்கப்புறம் இம்பேலன்ஸ் ஆஃப் பயோகெமிக்கல் சைக்கிளில் ஒரு இம்பேலன்ஸ் அதெல்லாம் நடக்க போகுது. ஆல்ட்ரேஷன் ஆஃப் கிளைமேட்டிக் கண்டிஷன், டெசர்டிஃபிகேஷன், எல்லாமே பாலைவனமாக மாறி போயிடும். இதெல்லாம் நடக்கும். அதனால் என்ன பண்ணக்கூடாது, நம்ம மரங்களை வெட்டக்கூடாது அப்படின்னு சொல்கிறாங்க. சரியா? இன்னும் ஹவ் ஆர் e-waste generated? இன்னும் 2 கொஷின் இருக்குது. சரியா? How are e-waste generated? E-waste are generated from spoiled, outdated, non-repairable electrical and electronic devices. அது உனக்கே தெரியும். ரைட்டா? e-waste எப்படி செப்பரேட் ஆகுதுன்றது உனக்கே தெரியும். சரியா? ரைட். அடுத்து, why fossil fuels to be conserved? fossil fuels புதை படிமங்கள்லேருந்து எடுக்கக்கூடியது. ஃபார் எக்ஸாம்பிள் பெட்ரோலியம், கோல், டீசல், இதையே நம்ம பாதுகாக்கணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ரைட்டா? பாருங்கள், the formation of this fossil fuel, கோல், நிலக்கரியாக இருக்கட்டும் அல்லது பெட்ரோலியமாக இருக்கட்டும், இஸ் அ வெரி ஸ்லோ ப்ராசஸ். ஸ்லோ இல்லை, வெரி ஸ்லோ ப்ராசஸ், டேக்ஸ் வெரி லாங் பீரியட் ஆஃப் டைம் ஃபார் ரெனுவல். பல நூற்றாண்டு வருஷங்கள் ஆகுமா இது என்னது, புதுப்பிக்க, திரும்ப வெளியே வர்றதுக்காக. அப்போ தே ஆர் அவைலபிள் இன் லிமிட்டட் அமௌண்ட்ஸ். இயற்கையில் இப்போதைக்கு கம்மியான அளவு தான் இருக்குது. அப்போ என்ன பண்ணணும், நம்ம வி ஹாவ் டு தே மஸ்ட் பி கன்சர்வ்ட். அப்போ என்ன பண்ணணும், நம்ம அதை கன்சர்வ் பண்ணணும், அதை பாதுகாக்கணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. சரியா? நவ் வாட் ஆர் த திங்ஸ் யூ நீட்? ரைட்டா? இப்போ நீ என்ன பண்ண போகிற, லிஸ்ட் ஆஃப் திங்ஸ் நீ என்ன சொல்ல போகிற. ரைட்டா? என்னென்னலாம் வேணும் அப்படின்னு. என்னால் எதெல்லாம் வீடியோவை போட முடியுமோ வீடியோவை போட்டுருவேன், இல்லை ஷார்ட்ஸாக போட முடியும் ஷார்ட்ஸாக போட்டுருவேன். நான் என்னென்ன பண்ண போகிறேன்றதை நான் சொல்லிட்டேன் ஃபஸ்ட்டு. ரைட்? ஸோ டுமாரோ, ரைட்டா, நாளைக்கு என்னது 11ஆம் தேதியா, 11 உனக்கு என்ன அப்படின்னா டயக்ராம் அண்ட் ஃபார்முலா. டயக்ராம் அண்ட் ஃபார்முலா. அதுக்கப்புறம் 12ஆம் தேதி டாப் 4 மார்க்ஸ். அதுக்கடுத்து 13ஆம் தேதி டாப் 7 மார்க்ஸ். இதெல்லாம் இப்போதைக்கு நான் யோசிச்சு வச்சுருக்கேன். இதை தாண்டி வேறு என்ன, செகண்ட் மிட் டேர்முக்குலாம் மாஸ்டர் பிடிஎஃப் போட முடியாது. செகண்ட் மிட் டேர்முக்குலாம் போட முடியாது. ஹாஃப் இயர்லிக்கு நான் உனக்கு போட்டு தரேன். சரியா? ஹாஃப் இயர்லிக்கு நான் போட்டு தரேன். எல்லாமே மார்னிங் தான். மார்னிங், தீஸ் ஆல் வில் ஹேப்பன் இன் மார்னிங். எவ்ரிடே மார்னிங் தான். மார்னிங் 6 to 7 தான் இது எப்பயுமே நடக்கும். ஈவினிங் ஒரு சிலது வரும். ரைட்டா?
அதான் சொல்லலை, டாப் 4 மார்க் டாப் 7 மார்க் வந்துடும். வேறு ப்ராப்ளம்ஸ் ஆல்ரெடி கொடுத்துட்டேன், ஆல்ரெடி ப்ராப்ளம் நடத்திட்டேன். சரி வேணால் திருப்பி ஒரு தடவை 14ஆம் தேதி இன்னொரு தடவை ஒரு ரவுண்ட் ப்ராப்ளம் போயிடலாம். ரைட்டா? கம்பல்சரி ப்ராப்ளம். அடுத்து இது எல்லாமே நான் ஏற்கனவே நடத்திட்டேன். நீ எதையுமே இனிமேல் தான் சார் நடத்த போகிறாங்க அப்படின்னு நினச்சி நீ பயப்பட தேவையில்லை. இது எல்லாமே ஆல்ரெடி நான் நடத்திட்டேன். நீ அது எல்லாத்தையும் என்ன பண்ணலாம், இதுக்கு முன்னாடியே நீ என்ன பண்ணலாம் பார்த்து வச்சுக்கலாம். ரைட்டா? ஆல்ரெடி இது எல்லாமே நடத்திட்டேன். இது எல்லாத்தையும் இதுக்கு முன்னாடி இருக்க வீடியோஸில் பார்த்துக்கலாம். இதெல்லாம் ஒரு தடவை திருப்பி ரீகால் பண்ண போகிறேன். ரைட்டா? அதனால் இந்த டியூஸ்டே வெனஸ்டே எக்ஸாம் இருக்கவங்களாம் பழைய வீடியோஸ் எடுத்து பார்த்தீங்கன்னா உனக்கு ஈஸியாக புரிஞ்சிடும். சரியா? டுமாரோ 6 o'clock தான். 6 o'clock தான், 5லாம் கிடையாது. 19ஆம் தேதி 12ஆம் தேதி எக்ஸாம். 12ஆம் தேதி. ஓகே, குட். 1 மார்க். 1 மார்க் வந்து ஈவினிங் ஒரு நாள் பேச வைக்கிறேன். ரைட்டா? 1 மார்க் வந்து நாளைக்கு ஈவினிங் வச்சிடலாமா? டுமாரோ ஈவினிங் 16ஆம் தேதி. ரைட்டா? ஈவினிங் வீக் குவிஸ். சரியா? இது மட்டும் ஒரு நாள் ஈவினிங். ரைட்டா? 1 மார்க் மட்டும் ஈவினிங் வீக் குவிஸ் வச்சிடலாம். இன்றைக்கி சாயங்காலம் சொன்னேன், ஆனால் 1 word நான் இன்னும் ப்ரிப்பேர் பண்ணவே இல்லை. ஆக்சுவலாக குவிஸு க்ரியேட் பண்ணலை இன்னும், அதனால தான். 5 o'clock ஸ்டார்ட் பண்ணுங்கள். 5 o'clock 11th ஸ்டாண்டர்ட் கிளாஸ் இருக்குப்பா. டைம் சொல்லுங்கள். ஈவினிங் வந்து டைம் 7 o'clock அப்புறம் தான். 20 சயின்ஸ் எக்ஸாம், 24 சயின்ஸ் எக்ஸாம். சரியா? 24லாம் எதுக்கு வைக்கிறாங்க இவங்க? அப்புறம் எப்போ ஹாஃப் இயர்லிக்கு படிக்கிறது? புக்கின் 1 மார்க்கும் சேர்த்து அப்படியே பார்த்துடலாம். 1 மார்க்கு ஃபியூ ப்ராப்ளம்ஸுமா? ஓகே, ப்ராப்ளம் ஒரு 10 ப்ராப்ளம் இருக்குது. அந்த 10 ப்ராப்ளமை நீங்கள் பார்த்தீங்கன்னா போதும், டெஃபினட்டாக அதுலேருந்து தான் ஒன்று வரப்போகுது. தேங்க்யூ ஃபார் யுவர் மார்னிங் கிளாஸ். தேங்க்யூ ஸோ மச். ஒம்பது மணிக்கு மேலே தான் வைக்க போகிறேன். சரி, 9 மணிக்கு மேலே வைக்கிறேன். தீமின்னல் பொங்கிட்டாங்க. தீமின்னல் பொங்காத. சரியா? 9 மணிக்கு மேலே வச்சுக்கலாம். ரைட்டா? ஆஃப்டர் 9 வைக்கலாமா? ஆஃப்டர் 9 வச்சுட்டா நீ வந்து அட்டன் பண்ண முடியும். சரியா? 1 மார்க்ஸ் அண்ட் ப்ராப்ளம்ஸ் போட்டாச்சு. சயின்ஸ் எக்ஸாம் நாளைக்கு தான். சயின்ஸ் எக்ஸாம். சரியா? ஓகே, சரிப்பா. ரைட், ஓகே. ஸோ வி கேன் எண்ட் இட் ஓவர் ஹியர். நவ் வி வில் எண்ட் இட். We will see by tomorrow morning. நாளைக்கு சாயங்காலம் நாளைக்கு காலையில் பார்க்கலாம் with important diagrams and formula sheets. Okay, tata, bye bye, see you. If you can't, then who can? இந்த PDF நம்மளோட டெலிகிராம் சேனலில் ஷேர் பண்ணிடுவேன், அதில் நீ எடுத்துக்கோ. சரியா? bye bye, see you.